Thank you, Lord. your presence, for your spirit, Lord We Jesus. உயர்த்துகிறோம். Hallelujah. We lift you up, Lord. We lift your name up, Lord Jesus. We praise you. சபையை இந்த கர்த்தரை Church, let's ஆராதிங்கள். all praise. சபையை கர்த்தரை ஆராதிங்கள். Church, let's all praise his அவர் name. ஆராதனைக்கு பாத்திரம். Praise இந்த his காலை name. வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து From the bottom of your தங்கத்தை heart. கேட்கவில்லை, வைரத்தை You didn't கேட்கவில்லை. ask what you have. அவர் நம்முடைய உள்ளத்தை கேட்கிறார். But he இந்த asked காலை what you வேளையில் want. நாங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் உள்ளத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, How many என்னையே people நான் say that you தருகிறேன் give என்று your எத்தனை பேர் நாங்கள் சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில் தேவனுடைய பந்திக்குள்ளாய் வருவதற்கு முன்பதாக எங்கள் மீது அன்பு செலுத்தி அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை கொடுக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அந்த கர்த்தரை நோக்கி கேட்போமா? ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியிலே ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. தாய் எங்களை மறந்தாலும், தந்தை எங்களை மறந்தாலும், அவர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அருமையான பிள்ளையே, oh, let's worship him. Hallelujah. Open your mouth and just worship him. Oh, Father God, I lift your name, Lord. Oh, there is no one else like you, Lord Jesus. Oh, we magnify your name, Lord. We glorify your name, Lord Jesus. Oh, there is no one else like you, Lord Jesus. Oh, we praise you, we worship you. Oh, we thank you, Lord Jesus. Praise you. Oh, nandri swami. Hallelujah. Oh, thank you, Jesus. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. சகோதரனே, சகோதரியே, Sisters and brothers, இந்த காலை வேளையிலும் ஒரு விசை அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து நாங்கள் இந்த பாடலை பாடுவோமா? shall we sing the song looking at the cross on this morning? பாவியலாய் துரோகிகளாய் ஒன்றுக்கும் உதவாது இருந்த எங்களை அவர் தம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக்கி இந்த காலை வேளையிலும் அவருடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தி இருக்கின்றார். We were nothing and we were no one, but he still covered us with his precious blood. So let's look up unto him today. அவருடைய அன்பை நினைத்து பார்ப்போமா? Shall we look at his love and think about it? தாய் எங்களை மறந்தாலும், தந்தை எங்களை வெறுத்தாலும் அவர் எங்களை ஒருபோதும் வெறுக்கிறது இல்லை. No matter who forgets us, he will never forget us. இந்த காலை வேளையிலும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடல் மூலமாய் அவரை உயர்த்துவோமா? Shall we look at the cross today morning and let's praise him? Thank you, Lord Jesus. என் மீது அன்பு கூர்ந்தே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கு முன்பாய் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கு
இவ்வளவாய் அவர் மகிழ்ந்திருக்கிறார் நம்மிலே. கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். Yes, Lord. ஆராதனை ஆராதனை உமக்கே. Yes, Lord. ஆண்டவரே, ஹalleluya. ஆராதனை ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. Yes, Lord. மாம்சமான தீரையை அன்று கிழித்து வழி திறந்தீர். Hallelujah. Yes, Lord. கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்த உம் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். Yes, Lord. Amen. Hallelujah. Thank you, Jesus. ஆராதனை உமக்கே. அனுதினமும் அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி அனுதினமும் உமக்கே சொல்லுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து என் மீது சபையே let's open. உங்களோட வாயிலை திறங்க, சொல்லுங்க என் மீது அன்பு கூர்ந்து. சொல்லுங்க எனக்காய் ரத்தம் சிந்தி. எனக்காய் ரத்தம் சிந்தி. கழுவி நீர் குற்றம் நீங்க. கழுவி நீர் குற்றம் நீங்க. மீண்டும் ஒரு முறை one more time என் மீது. Thank you, Lord. Let's worship Him. Let's worship Him. Let's worship Him. Oh yes, hallelujah. Hallelujah. எனக்காய் ரத்தம் சிந்தி. Hallelujah. கழுவி நீர் குற்றம் நீங்க. அப்படியே எல்லாருமே ஆராதனை அப்படியே ஆராதிப்போமா? Oh, shall we all let's lift up your hands and just worship. Oh, hallelujah. Open your mouth. Yes. ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே நீரே எல்லா சூழ்நிலைகளிலும் நீரான ஒருவர் எங்களுக்கு துணை. ஆண்டவரே, oh thank you Jesus. Oh heavenly Father, you are the only God for us. Even every situation, whatever situation we are going through, you are there with us, Lord Jesus. Praise you. Oh, we lift your name, Lord Jesus. We worship you, Lord. Oh, thank you, Jesus. Praise you. Hallelujah. Oh, thank you, Lord Jesus. Praise you. Thank you, Jesus. ஜீவனோ நீரே எல்லாம்
ஆண்டவரை பார்த்து இந்த கால வேளையிலும் பின்தொடர்வேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நானுமே பின்தொடர்வேன். Thank you, Lord. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. சொல்லுங்கள் ஆமென். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். Let church worship him. ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் சொல்லுங்கள். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். Hallelujah. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்போம். மறுபடியும் நேசிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள். காலவெளியிலும் உண்மையான உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம். பின்தொடர்வோம். ஆராதிப்போம். Lord. Lord Jesus. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. Hallelujah. Yes, Lord. Thank you, Lord Jesus. Praise you. நன்றி ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தரை ஆராதியுங்கள் எல்லாருமாய். Oh yes, Lord Jesus. We worship you, Lord. Oh, நாங்கள் பின்தொடர்வோம் உண்மையாய். ஆண்டவரே, உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் கர்த்தரை இந்த காலை வேளையிலும் பந்திக்கு முன்பதாக எங்களை நாங்கள் சொல்லி அர்ப்பணித்து நாங்கள் உயர்த்துவோமா கர்த்தரை. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. Tell about Nire Lama. You are my everything, yes, there is no one else like you in my life. You are the one first in my life, Lord. One more time, Nire Lama. Church, let's open your mouth. சபையே, வாய்களை திறவுங்கள். நீரே எல்லாம் என்று உள்ளத்தின் ஆழத்தில் என்று சொல்லுங்கள். பின்தொடர்வே.
ஆராதிப்பேன் church. Only the church. No car. Yes. Only the church. Open your mouth. சபையே ஆராதிப்பேன் சொல்லுங்க. சபை. Only the church. சபை. Yes. Thank the Lord. சொல்லுங்கள், நேசிப்பேன் என்று சொல்லுங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. Yes, church. உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிப்பேன். Yes, you are telling the truth. நீங்கள் உண்மையை சொல்லுகிறீர்கள். என்ன சூழ்நிலையிலும் உங்களை நேசிப்பேன் என்று சொல். பின்தொடர்வேன். இந்த சூழ்நிலையிலும் பின்தொடர்வேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. Thank the Lord Jesus. Praise. Thank you, Lord Jesus. Thank you for your glory, Lord Jesus. You are magnified and worthy, Lord Jesus. Our soul longs for you, Lord Jesus. As the deer wants the water, Lord Jesus, we want you in our lives, Lord Jesus. Fill us with your presence, Lord Jesus. Fill us with your glory, your might, Lord Jesus. Thank you, Father, Lord Jesus. Thank you. As the deer panteth for the water, so my soul longeth after you.
கர்த்தர் என்னோடு ஒரு காரியத்தை பேசினார். Church, as you stand and worship, God spoke to me about something. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்படுகின்றது. 1 Samuel chapter 5, it says as follows. பெலிஸ்தர் தேவனுடைய 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Samuel chapter 5 verse 2. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோன் கோவிலிலே கொண்டு வந்து நாகோர் நண்டையிலே வைத்தார்கள். After Philistines had captured the ark of God, they took it from Ebenezer to Ashur and they placed it in the dragon's temple. அத்தோன் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ நாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. When the people of Ashur rose early next day, and there was Dagon fallen on his face on the ground before the ark of the Lord. அவர்கள் வந்து பார்த்த பொழுது அந்த அந்நிய தேவங்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாய் விழுந்து கிடந்தது. And when they came and saw the foreign gods had fallen face flat in front of our God, அவர்கள் மறுநாள் எடுத்து வைக்கிறார்கள், அது திரும்பவும் விழுந்து கிடந்தது. they put him back, but then it fell again. ஆனால் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலிடத்திலே கர்த்தருடைய பெட்டி இருந்த பொழுது அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று. But we see in the scriptures, when the ark of God was with the Israelites, God abundantly blessed them. என் சேவ சபையே, My dear church, தேவன் சொல்கிறார், உங்களிடத்திலே என் வார்த்தை இருக்கும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. the Lord says, when my word is with you, I will bless you. இந்த மாதத்திலே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you in this month. உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் தேவன் ஆசீர்வதிப்பார். If the word of God remains in you, then the God will bless you. ஏனென்றால் நீங்கள் அந்த வார்த்தையை நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். Because you know the word very well. ஆனால் ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்திலே வார்த்தை தெரிந்ததாயிருந்தும் அவர்களுக்கு தேவனை தெரியாது. And the people who do not know God, although they know the word, they do not know God. வாலிப பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், வார்த்தை தேவனுடைய பெட்டி வார்த்தை இருக்குமானால் இயேசு உங்களிடத்திலே இருப்பாரானால் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகின்றார். My dear youth, God is telling you, if the word of God, which is the ark of God, is with you, then he will bless you. நாங்கள் அர்ப்பணித்த தேவனே, நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை ஆசீர்வதிக்கிறீர். Lord, will let us commit, Lord, you're with me and you bless me. அந்த தமிழ் பாடலை ஒரு வரி இரண்டு வரி மீண்டுமாய் படிப்போமா? Let us sing the 1 or 2 verse from that Tamil song again. மான்கள் நீரோடைய வாஞ்சித்ததுக்கு அதற்கு முதல் பாடல் பாஸ்டர் அவர்கள் வந்து படிப்பார்கள். Pastor will sing the song before that. சொல்லுங்கள், நீரே எல்லாம். Tell you are everything. சமய கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள், நீரே எல்லாம். Worship that you are ஐயா, all நீர்தான் எனக்கு எல்லாம் இயேசுவே. You are everything to me, Lord. இதயத்தின் ஆழத்திலே இது சொல்லுகிறீங்களா? நீங்கதான் எல்லாம், என்னை ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே. Bottom of your heart, I ஏனென்றால் pray, உங்களுடைய bless me. வார்த்தை என்னிடத்திலே இருக்கிறது.
Amen. ஆமென். நாங்க என்ன வந்தாலும் பின்தொடர்வோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் Whatever may இருக்கிறது. happen, we will follow God because the word of God is in us. தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். God is able to bless us. வல்லவரையில ஆசீர்வதிப்பார். Now He will definitely bless us. ஏனென்றால் தேவனுடைய பெட்டி அவர்களிடத்தில் இருந்த பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Because the ark of God was with them and He blessed them. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? Shall we clap our hands and glorify? Thank you, God. ஆமென். நாங்க உட்காருங்கள், நாங்க ஜெபிப்போம். Let us sit and ஆமென். அப்பா, இந்த இடத்திலே நீர் எழுந்தருளினதற்காக உங்களுக்கு நன்றி. Lord, thank you for dwelling in this place, Lord. என்னோடு இடைப்படுங்க. Intercede with me. எங்களோடு சபையாய் இடைப்படுங்க. As a church, intercede with us. நாங்கள் யார் என்பது இன்னுமாய் அறிந்த உங்கள் தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறது. Let us know more and understand that your gracious அந்த hand is with us. நம்பிக்கையோடு எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. And help us to live with that hope definitely. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். In your hand we come. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. Amen. இன்னைக்கு சிறுவர் ஆலயம் நடைபெற மாட்டாது. பிள்ளைகள் சபையிலே அமர்ந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். There's no children church today, so children please remain seated. கடந்த வாரத்திலே நான் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே வைத்தேன். Last week I put a word amongst you. இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று. Think of this all the time. எந்த வசனம் என்று சொல்ல முடியுமா? Do you know which verse was that? எந்த வசனம் என்று சொல்ல முடியுமா? Does anyone know which verse is that? இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Always keep thinking about this. ம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Philippians chapter 4 verse 8. என்னவாம்? உண்மை எதுவோ, Whatever the truth is, ஒழுக்கம் உள்ளவைகள், whatever is noble, நீதி உள்ளவைகள், whatever is right, கற்புள்ளவைகள், whatever is pure, அன்புள்ளவைகள், whatever is lovely, நற்கீர்த்தி உள்ளவைகள், whatever is admirable, புண்ணியங்கள், the excellency புகழ் and fame, எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். whatever worthy, think about such things. நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பார்க்கும் துன்பம், துக்கம் இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடும். In Romans 8:36 we saw that if we think about all the sufferings that we have, then our life would be destroyed. நாங்கள் இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். What we need to be thinking of. நாங்கள் யார்? Who are we? தரிசனத்தின் பிள்ளைகள். We are the children of the vision. நாங்கள் யார்? Who are we? உத்தரவாதத்தின் பிள்ளைகள். We are the children of assurance. நாங்கள் யார்? Who are we? சுவிகார புத்திரர். We are the heirs. நாங்கள் யார்? Who are we? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். We have been created by God. நாங்கள் யார்? Who are we? தேவனுடைய சாயலாய் இருக்கின்றோம். We are created in the image of God. நாங்கள் யார்? Who are we? நாங்கள் ஒளியின் பிள்ளைகள். We are the children of light. அப்ப நாங்கள் புண்ணியம் எதுவோ, உண்மை எதுவோ இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். So whatever is noble, whatever is true, we need to be always constantly thinking about this. நினைக்கிறேன் எபிரேயரிலே ஒரு வார்த்தை இருக்கின்றது. There is a verse in Hebrews. அவர்கள் வார்த்தையை கேட்டும் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அறியாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் சங்காரமாகி விட்டார்கள். Although they heard and know the word, they did not understand the word, so they were slaughtered. நீங்க வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தையை மறந்துட்டீங்களே. You heard the word but yet forgot. நான் அப்பவும் சொல்லிவிட்டேன், சிந்தித்துக் கொண்டிருங்கள் இந்த வாரம் முழுவதும் என்று. When I left you last week, I said think of this throughout the week. பாருங்க, வேதம் நான் சொல்லல, வேதம் சொல்லுகின்றது. I am not saying, but the இந்த scripture says. வார்த்தையை கேட்டும் அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடியினாலே சங்காரமாகி விட்டார்கள் என்று. Because although we heard the word, but we did not accept it, so therefore we were slaughtered. நாங்க பார்த்தோம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பெட்டி உங்களிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And we saw in 1 Samuel 5 that if the ark of God is with you, then you are blessed. வார்த்தையை விட்டு விடாதீர்கள். Do not leave the word. பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to it. அதை உங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள். Make that your entire நீங்கள் life. You will ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். be blessed. பார்த்தீர்கள் என்று சொன்னால் And if you see, உங்களுடைய நோக்கத்தை இழந்து போக வேண்டாம் என்ற தலையங்கத்திலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். we are looking on the title that do not lose your purpose. உங்களுடைய ஸ்தானம் என்ன? What is your position? இன்றைக்கு எங்களுடைய ஸ்தானம் என்ன என்று தெரியாத
இருக்கிறார்கள். Because Christians do not realize what their position is. That's why they are wandering all over the place. நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய ஸ்தானத்தை நன்கு அறிந்து இருப்பேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனாய் எங்கு இருந்தாலும் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். And as a Christian, if I would understand my true position, then wherever I be, then I would reflect Christ. பாருங்க, உலகத்தின் ராஜா ஒருவர் There is only one king in this whole world. சாதாரணமான ஒரு இடத்திலே போய் சாப்பிட்டு குடித்து பப்பிலே இருந்து நடனமாட மாட்டார். He would not stay in an ordinary place or drink in a pub or dance. ஏன்? Why? அவருக்கு ஒரு ஸ்தானம் அந்தஸ்து இருக்கின்றது. Because he has a position and a status. எங்களுடைய பிரதமரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், If you look at our prime minister, அவர் சாதாரணமாய் மற்ற மனிதர்கள் செய்யும் காரியங்களை செய்ய மாட்டார். he would not do what ordinary people would normally do. அவருக்கு ஒரு ஸ்தானம். Because he has a status. இந்த ஸ்தானம் பிரதமர். The status that he has is prime minister, ராஜா. the king. நானும் நீங்களும் யார்? Who are you and I? நாங்கள் அடிமைகள் அல்ல. We are not slaves. நாங்கள் சுதந்திரர். We are heirs. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. நாங்கள் உத்தரவாதத்தின் பிள்ளைகள். We are the children of assurance. நாங்கள் தரிசனத்தின் We பிள்ளைகள். are the children of vision. நாங்கள் ஒளியின் We are பிள்ளைகள். the children of light. அப்போ நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Then let us examine ourselves as to how we need to behave. மோசேயை பார்த்தீர்கள் என்று சொன்னால், If you look at Moses, அவன் குழந்தையாயிருக்கும் பொழுதே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ராஜா திட்டமிடுகின்றான். when he was very young, the king was planning to kill him. யோசேப்பை பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய தரிசனம் நிறைவேறாதபடிக்கு அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய பார்க்கிறார்கள். And if you look at the life of Joseph, not to enable his vision be fulfilled, his brothers were trying to murder him. உங்களிடத்திலே தேவனுடைய தரிசனம் என்ன? What is your vision in God? உங்களுக்கு தேவன் வைத்திருக்கும் தரிசனம் என்ன? What is the vision that the Lord has for you? உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சபையார், உங்களுடைய வேலைத்தலத்திலே இருப்பவர்கள், உங்களுடைய அயலவர்கள் உங்களுடைய தரிசனத்தை நிலை குலைய பண்ணி விடுவார்கள். Your husband, your wife, your family, your church members, your workmates, your neighbors, everyone will try to destroy the vision that you have. அந்த தரிசனத்தை காத்துக்கொள்வதே என்னுடையதும் உங்களுடையதும் பொறுப்பு. The responsibility that you and I have is to protect that vision. நீங்கள் சாதாரணமாய் 1 பவுனுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கும் வாங்கப்பட்டவர்கள் அல்ல. You are not ordinarily being bought for 1 pound or 1 lakh or whatever the money. இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார். Jesus Christ shed his priceless blood for you and me and bought us with a certain price. நான் நினைச்சேங்கட சபையாரெல்லாம் கரம் கொட்டி நன்றி ஆண்டவரே என்று சொல்வார்கள். I thought the whole church would clap and say thank you God. ஒருவருக்கும் கிடைக்காத சலாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கின்றார். God has given you and I a great privilege that not many have got. மோசேயை பார்த்தீர்கள் என்று சொன்னால், If you look at Moses, அவனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விட்டு ராஜாவின் அரண்மனையிலே அவன் எகிப்து தேசத்திலே வாழ்ந்து he கொண்டிருக்கின்றான். lived in the palace of the king in Egypt. தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து வருகின்றார். To fulfill his plan and purpose, he brings him from one place to another. யோசேப்பை பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்து And செல்கின்றார். if you look at Joseph, to fulfill his vision, he takes him from one place to another. உங்களையும் என்னையும் You and I, இலங்கை தேசத்திலே இருந்து, from Sri Lanka, இந்தியா தேசத்திலே இருந்து from India, அழைத்து வந்து he brought us இந்த here. கென்டன் சபையிலே He placed us in Kenton உங்களை நிலைநாட்டி வைத்திருக்கின்றார். and has planted you there. உங்களை கேள்வி கேட்கிறீர்களா? Are you asking, ஆண்டவரே, Lord, உங்களுடைய தரிசனம் என்ன? what is your vision for me? நான் இந்த இடத்திலே இருக்கிறதுக்கு உங்களுடைய தரிசனம் என்ன? What is your vision for me to be in this place? உங்களை நீங்களே கேள்வி கேட்கொள்ளுங்கள். Ask yourself that நீங்கள் question. உங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து வைத்தீர்கள் என்று சொன்னார், If you would understand your true position,
வியாதியோ மரணமோ என்ன வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட்டு போக மாட்டீர்கள். Amen. Sickness or death, whatever may happen, you will never be shaken. அப்போ Then, எங்களுடைய ஸ்தானத்திலிருந்து வழிவிலகி போகிற காரியங்கள் என்ன? what are the things that will make us waver from our position? முதலாவது சத்தம். First is the sound or noise. நாங்கள் யாருடைய சத்தத்தை கேட்கின்றோம்? Whose sound are we listening to? யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது, In Gospel of John chapter 10 it says as follows. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். My sheep will listen to my voice. நீங்கள் யார்? Who are you? கேட்கல. We are sheep. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? என் ஆடுகள். My sheep. நாங்கள் யாருடைய ஆடுகள்? Whose sheep are we? தேவனுடைய ஆடுகள். We are the sheep for God. என் ஆடுகள் My sheep என் சத்தத்தை கேட்கும். will hear my voice. என் ஆடுகள் My sheep என் சத்தத்தை கேட்கும். will hear my voice. இன்று நாங்க யாருடைய சத்தத்தை கேட்கின்றோம்? Whose voice are we listening to? யாருடைய சத்தத்தை கேட்கின்றோம்? Whose voice are we listening to? மனித சத்தத்தையா To the voice of man அல்லது தேவ சத்தத்தையா? or to the voice of God? ஞாயிற்றுக்கிழமை எழும்பினோட வேலையிலிருந்து அடிப்பான். When you wake up Sunday morning, they'll call you from your workplace. இன்றைக்கு நான் உங்களுக்கு டபுள் பே தருகிறேன், I'll give you double pay today, ட்ரிபிள் பே or தருகிறேன். maybe even triple pay. வேலைக்கு வாரீங்களா? Can you come to work? யாருடைய சத்தம்? Whose sound is that? காசின் சத்தம். It's the voice or the sound of money. அடே, இந்த ட்ரிபிள் பே யார் தருவான்? Who will give you triple pay? ஆண்டவர் மன்னிக்கிறவர். God is always forgiving. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். God is full of mercy. நான் இப்ப வேலைக்கு போயிட்டு அடுத்த சண்டே நான் போவோம். Let me go to work now and let me go to church next week. அல்லது காலமுறை எழும்பினோடு தான் எங்களுக்கு எல்லா வருத்தமும் வந்தது ஞாயிற்றுக்கிழமையில தான். Oh, on Sunday morning we'll have all kind of sickness approaching us. காலமுறை எழும்ப ஐயோ பஞ்சியா இருக்குது. Oh, I'm feeling lazy on Sunday யார்ட்ட morning. சத்தம்? Whose sound is that? யாருடைய சத்தம்? Whose voice is that? நல்ல ஒரு அந்த என்ன எங்கேயோ ஒரு கான்சர்ட் நடக்கும், எனக்குமே இந்த இங்கிலீஷ் கான்சர்ட் ஒன்று நடக்குது. There was a concert taking place at Samya. அதுக்கு போன்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு கியூல நிக்கிறார்கள். To book tickets for that, they have to enter the codes in their phone and wait in a queue to buy the ticket. எத்தனை பேர் தெரியுமா? How many of you know? 100 மில்லியனுக்கும் கூடுதலானவர்கள். More than 100 million people. அந்த கியூல நின்று அதற்காக வெயிட் பண்றவர்கள் அந்த 100 மில்லியனை தாண்டி அந்த வெயிட்டில நிக்கிறார்கள். And those who are waiting in the queue to buy the tickets are exceeded 100 million. 100 லட்சம் பேர், 100 million people. 101 லட்சத்தில் அந்த ஒரு ஆளாய் இன்னொருவர் நிக்கிறார் அந்த டிக்கெட்டை புக் பண்ணுவதற்கு. He is the first person after 100 million people waiting in the queue. சர்ச் என்ன அப்படி செய்வோமா? In church would we do that? பாஸ்டர் கால் பண்ணி நான் எடுப்போமா? When pastor calls, will we answer? யார்ட்ட சத்தத்தை கேட்கின்றோம்? Whose voice are we hearing? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, Romans chapter 6 verse 4 says, நீங்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கின்றார். The Lord has called you and I to live, that we may live a life of new life. பாருங்க, அந்த கான்சர்ட்டுக்கு வெயிட் பண்ணுகிறார்கள் போனிலே கியூவிலே. For that concert they are waiting in the queue on their phone. இளையராஜாவுடைய கான்சர்ட் நடக்கிறது என்றால் அதற்கு 70 பவுன் கூட கொடுத்து போவதற்கு ஜனங்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். If Ilayaraja's concert is taking place, they are prepared to pay 70 pounds and go for it. ஆனால் ஆலயத்திற்கு வருவது என்று சொன்னால் எத்தனை பேருக்கு கடினமாய் இருக்கின்றது. But to come to church, how many of us find it very difficult to? என் அருமை ஜனங்களே, My dear people, உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் இழந்து போகாதீர்கள். do not lose your vision. உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போகாதீர்கள். Do not lose your position. நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள்? Whose voice are you hearing? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று. Lord is saying that you are my light. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. And Lord says you are my salt.
அப்போ நாங்க யாருடைய சத்தத்தை கேட்கின்றோம்? Then whose voice are we hearing? தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? How does the Lord see you? அவருடைய தரிசனத்தின் பிள்ளைகளாய் பார்க்கிறார். He sees you as the children of His own vision. தேவன் எப்படி பார்க்கிறார்? How does the Lord see you? உங்களை ஒளியின் பிள்ளைகளாய் He பார்க்கிறார். sees you as the children of light. தேவன் எப்படி பார்க்கிறார்? How does the Lord see அவர் you? உங்கள் உத்தரவாதத்தின் பிள்ளைகளாய் He பார்க்கிறார். sees you as the children of assurance. தேவன் எப்படி பார்க்கிறார்? How does the Lord see you? அவருடைய சாயலின் பிள்ளைகளாய் பார்க்கிறார். Sees you as the children of His own image. பாருங்க, நான் எங்கே என்றாலும் நான் ஒரு இடத்துக்கு போவேன் என்று சொன்னால், If I am to go to some place, என்னுடைய அப்பாவின் சகோதரியும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. my auntie and myself will look the same, will look நாங்கள் similar. உறவினர்கள் மத்தியிலே போவோம் என்று சொன்னால், If we go amongst our relations, உடனே அவர்கள் என்னை பார்த்து சொல்லுவார்கள், they will look at me immediately and say, நீங்க அவரோட ரிலேஷன்ஸ் ஆண்டு கேட்பார்கள். are you related to that particular person? ஏன்? Why? அவருடைய சாயலும் என்னுடைய சாயலும் ஒரே மாதிரி இருக்கின்றது. Because her image and my image look very similar. அப்ப நான் ஒளியின் பிள்ளை, I'm the child of நான் light. தரிசனத்தின் பிள்ளை. I'm the child of vision. நான் எங்கெல்லாம் போகின்றேனோ, Wherever I go, என்னை பார்ப்பவர்களும் உங்களை பார்ப்பவர்களும் சொல்ல வேண்டும், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று. those who see you and me must say that we are the children of Jesus. என்ன இயேசு அப்படித்தான் தன்னை பிள்ளையாய் பார்க்கிறார். That's how Jesus sees you as His child. இயேசு உங்களை அவருடைய சாயலாய் பார்க்கிறார். Jesus sees you as His own image. அப்போ மற்றவர்கள் எங்களை பார்க்க வேண்டாம். Then what? Let not the others see us. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எனக்கு நன்றாய் அழகாய் சொல்லப்படுகின்றது. In Acts 13 verse 21 says as follows. அப்போஸ்தலர் 13:22. Acts 13:22 actually. After removing Saul, he made David their king. He testified concerning him, I have found David, son of Jesse, a man of my own heart. He will do everything I want him to do. பாருங்க இப்படி என்ன சொல்லப்படுகிறது. See what is it said here? பின்பு அவனை தள்ளி, Then he pushed away Saul, சவுலை தள்ளி, pushed Saul away, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, made King David their king. யூதர்களுக்கு தான் தேவன் இரட்சகராய் வந்தார். Jesus came as a savior to the Jews, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. but they did not accept him. அவர்களை தள்ளி Then he pushed them away. எங்களிடத்திலே தேவன் வருகிறார். Then God comes to us. எங்களை இந்த உலகத்திலே ராஜாக்களாயும் ராஜாத்திகளாயும் ஏற்படுத்தி And He's வைத்திருக்கிறார். made us as kings and queens of this world. ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். I saw David the son of Jesse as a man after my own heart. உங்களை பார்த்து என்னை பார்த்த ஆண்டவர் சொல்லவனும் இவர்களின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். Lord should look at you and me and say that they are after my own heart. எனக்கு அந்த கடைசி வசனம் என் இருதயத்தை அப்படியே சுக்குநூறாக்கி விட்டது. The last verse broke my heart into pieces. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் He will do everything I want him to do. என்று Said that. அவனை குறித்து And he testified concerning him. சஞ்சியா சாட்சி கொடுத்தார். Sanchia testified. அப்படியா இருக்கு? Is it said like that? சொல்லுங்களேன், எப்படி இருக்கு? How is it said? யார் சாட்சி கொடுக்கிறது? Who testified? கேட்கல. Who? என்னப்பா கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன். யார்? Who? தேவன் சாட்சி கொடுத்தார். God testified about him. என் அருமை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். I saw him a man after my own heart. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். He will do all of my will. தேவன் அதே தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். And God expects exactly the same from you and I. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இந்த கென்டன் சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்வார்கள். Everyone who's in the church of Kenton would do exactly as per my will. உண்மை உள்ளவைகள் எவைதோ, Whatever the truth is, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, whatever noble, கற்புள்ளவைகள் எவைகளோ, whatever is pure, சிந்தித்துக் கொண்டிருங்கள். think of it. சிந்தித்துக் கொண்டிருங்கள். Think of it. அப்பொழுது அவருக்கு சித்தமானதை நானும் நீங்களும் செய்யலாம். Then you and I can do whatever His will. அப்பொழுது நானும் நீங்களும் இந்த லண்டனையே கலக்கலாம். Then you and I can shake up this London city. எங்களை பார்த்து சொல்லுவார்கள், They will look at us and say, உலகத்தை கலக்குகிறவர்கள்
வந்திருக்கிறார்கள் என்று People சொல்லி. who rock the world are here. ஆனால் நாங்கள் இன்றைக்கு எதை குறித்து கலக்கிக் கொண்டிருக்கின்றோம்? But what are we actually rocking today? உங்களுடைய பெருமை. Our pride. அவர் எனக்கு அப்படி இப்படி சொல்லலாம். How can he tell me like that? நான் யார் என்று தெரியுமா? Does he know who I really am? நான் யார் என்று தெரியுமா? Does he know who I really am? நான் முந்தினவனா இருந்தா சாத்தொண்டு சாத்தி If it இருப்பேன். was my past, I would have slapped him. முந்தினவர்களாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அவர் பிந்தினவராய் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். He chose you in the latter part because he did not want you to live in your past. இதுல இருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். Can any one of you say, நான் தான் நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று? I accepted God? இல்லவே இல்லை. No, you can't. நீங்கள் தாயின் கருவிலே உங்களை பார்த்து 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 உங்களை உருவாக்கி அவருடைய சித்தத்தை செய்வீர்கள் என்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கின்றார். And from your mother's womb he carefully formed you and he expects you to do his will. கென்டன் சபையே, Kenton Church, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து அவர் எதிர்பார்த்து he கொண்டிருக்கின்றார். is expecting you and I to fulfill his will. பாடசாலையிலே, வேலை ஸ்தலத்திலே எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்திலே ஒளியாய் இருக்கும்படியாய் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். Whether you may be in church or work, but wherever you are, he expects you to act as light. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் உங்களை உங்கள் வீட்டிலே கணவனாய், மனைவியாய், தாப்பனாய், தாயாய் He வைத்திருக்கின்றார். kept you as husband, wife, father, mother in the house so that you could fulfill his will. உங்களை பிள்ளைகளாய் He வைத்திருக்கின்றார். kept you as children உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை நிலைநாட்டி and வைத்திருக்கின்றார். he planted you firmly in your workplaces. உங்களை பாடசாலையிலே நிலைநாட்டி And வைத்திருக்கின்றார். he's kept you firm footings in your schools ஏனென்றால் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். to do his will. ஆமென். Amen. வேதம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, Romans 6:11 says, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராக எண்ணிக்கொண்டிருங்கள். think that you have been left alone to fulfill the என்னவா? purpose of God. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொண்டிருங்கள். Think that you have been saved for the purpose of God. என்ன செய்து கொண்டிருக்கட்டுமா? To do what is said, எண்ணிக்கொண்டிருக்கட்டுமா? think of it. எப்படி? How? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொண்டிருங்கள். Count yourself alive to God. அப்ப அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறது. How are we to count us? நான் வேலைக்கு போகின்றேன். I'm going to work. அந்த இடத்திலே நான் எப்பொழுதும் என்னத்தை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும்? What should I always count on when நான் I go to work? உத்தரவாதத்தின் பிள்ளை. I'm the child of assurance. நான் தரிசனத்தின் I'm the பிள்ளை. child of vision. எனக்கென்று ஒரு ஸ்தானம் I have a இருக்கிறது. position for நான் me. பாடசாலையில் இருக்கும் பொழுது நான் ஒளியின் பிள்ளை. When I am in the school, I'm the child of light. தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். God paid a price and bought me. அதை எண்ணிக்கொண்டிருங்கள். You should always think of that. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க இருக்க இருக்க The more you think of it, உங்களுடைய வாழ்வு மாறும். your life will change. உங்களுடைய வாழ்வு மாறும். Your life will change. என் சபையாரே, My dear church, தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கின்றார். Lord loves you and I. தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கின்றார். Lord loves you and இந்த I. கென்டன் பகுதியிலே, இந்த ஹரோ பகுதியிலே என்னையும் உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கின்றார். In this Kenton Harrow area, for us to do mighty things, God is expecting us to do mighty things. நீங்கள் இந்த இடத்தை வந்து கதிரையை சூடாக்கிட்டு போவதற்கு You அழைக்கப்படவில்லை. are not called here to just come here and warm the seats. நீங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொண்டிருங்கள். Count yourself alive to God. அப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? And if you are alive for God, then what would happen? நாங்கள் சபையின் எல்லா காரியங்களிலும் கலந்து We கொள்வோம். will take part in all the activity of the church. இன்னும் இன்னுமாய் வளர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே வரும். We will have an urge to grow more in Christ, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் வளருவோம். to grow in the word of God. வளர 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 The more we grow, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, Romans 6:16 says, மரணத்துக்கு ஏதுவான பாவமானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும்
எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள். Don't you know that when you offer yourself to someone as obedient slaves, you are slaves of the one you obey, whether you are slaves to sin, which leads to death, or to obedience, which leads to righteousness. நீங்க எதுக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள்? What are you slaves of? மரணத்துக்கு எதுவான பாவத்திற்கு அடிமைகளாயிருக்கிறோமா? Are we slaves to the sins which leads to death? அல்லது நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கு அடிமைகளாயிருக்கிறோமா? Or are we obedient to the righteous? Are we slaves to obedience which leads to righteousness? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு நானும் நீங்களும் அடிமைகளாயிருப்போம் என்று சொன்னால், If you and I are slaves to obedience which leads to righteousness, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்போம். then we will always count ourselves to be alive for God. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை. I do not care whatever people talk to me, ஏன்? say to me. Why? நான் தேவனுடைய உத்தரவாதத்தின் பிள்ளை. I am the child of assurance from God. நீங்கள் தேவனுடைய உத்தரவாதத்தின் பிள்ளைகள். You are the child of God, assurance from தேவனுடைய God. தரிசனத்தின் பிள்ளைகள். You are the children of vision of God. தேவன் சொல்வார், இந்த சகோதரன் இந்த சகோதரி என்னுடைய தரிசனத்தை, இந்த மகன் என்னுடைய தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவான் என்று Lord will say that this son, daughter will definitely fulfill my vision. ஒரு அளப்பெரிய நம்பிக்கை உங்களிலே வைத்திருக்கு. He has great hope and faith in each one of you. அப்ப நாங்கள் கீழ்ப்படிவோம். So let us obey. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். Let us obey to the word of God. கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தரங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். When we obey to the word of God, He is a God who Amen. exalts us. Amen. ஆகையால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். And look at Romans 8 chapter verse 12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. Therefore, brothers and sisters, we have an obligation, but it is not to the flesh to live according to it. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 13 says, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், and if you live according to this flesh, you will die. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். But with the spirit you put death to the might seats of body, you will live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். But because of the spirit, if you put to death the misdeeds of the body, you will live. நாங்க யார்? Who are we? நாங்கள் யார்? Who are we? நாங்கள் யார்? Who are we? கேக்கல. I can't hear. நாங்கள் யார்? Who are we? நீங்க சொல்லு மட்டும் 1 மணி ஆனாலும் சர்ச்சில் இப்படியே நிற்போமா? நீங்கள் யார்? Who are you? கேக்கல. நாங்கள் யார்? Who are we? நாங்கள் யார்? Who are we? வடிவ பிளத்த சொல்லுங்கள். நாங்கள் யார்? Who are we? அது வேற, நான் நிறைய சொன்னேன். நாங்கள் யார்? Who are we? நாங்கள் யார்? Who are we? ஓகே, பின்னால இருக்கிறவங்க சொல்லுங்க. நாங்கள் யார்? Who are we? நாங்கள் ஒளியின் பிள்ளைகள். We are the children of light. அப்ப என்னவா? What are we அப்ப then? ஆவி என்ன சொல்லுகிறது? What does it says? ஆவி சொல்லுகிறது சகோதரனை பார்த்து, Spirit looks at the brother and says, நீ ஒளியின் பிள்ளை, you are the child நீ of light. உத்தரவாதத்தின் பிள்ளை, You are the child of நீ assurance. தரிசனத்தின் பிள்ளை. You are the child of vision. ஆனா வேற ஒருவர் என்ன சொல்லுகிறார்? And someone else tells, பிரதர் ரங்கன், Brother Rangan, எப்படி நீர் இப்படி இருக்கிறீர்? how can you live like that? உமக்கு என்ன, நீர் உமக்கு என்ன பெரிய கொம்பு முளைச்சிட்டுதோ? You have 2 horns. நீர் யார் இப்படி செய்யறதற்கு? Who are you to do this? என்று கோட்டன். அது யார் சொல்லுகிறது? Who says that? மாம்சம் The பேசுகின்றது. flesh is speaking. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What we should do அந்த then? சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? What should the brother do? அந்த ஆவியினாலே Through that spirit, அந்த மாம்சத்தின் செய்கையை அழித்து போட வேண்டும். we need to destroy the misdeeds of the flesh. பிரதர் ரங்கனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுதேன். Whether someone will call Brother Rangan and say, பக்கத்துல இருக்கிறபடியே ஈஸி நான் பிரதர் ரங்கனை குறித்து Yeah, பேசுறேன். it's அவர் easy கோபிக்க மாட்டார். it's easy for me to speak to Brother Rangan because he's next to me. பிரதர் உங்களுக்கு தெரியுமா? Brother, do you know? சிஸ்டர் சஞ்சியா இப்படி எல்லாம் உங்களை பற்றி சொன்னார். Sister Sanchya is saying all these things about you. அவருக்கு என்ன வந்துடும்? What would he get? அவர் மாம்சத்திலே இருப்பாராயானால் If he remains in the flesh, வைன் ஒவ்வொரு நாளும் வைன் ஏறும். every day he'll be wound up. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Romans chapter 8 verse 35 36 says what? சாரி
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீர்கள், அதுல சொல்லுகிறது கோபம், எரிச்சல், பொறாமைகள் இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிறேன். And the Philippians says that it is not said like that, but think always of anger, bitterness, jealousy. இவர் சிந்திக்க 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 The more he thinks about that, சிஸ்டர் சஞ்சியாவை பார்க்க 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 the more he sees her sister Sanchia, பிரதருக்குள்ளே மாம்சம் தலைக்கேறிவிடும். the flesh will rise up to his head. ஆவி அழிந்து போய்விடும். The spirit will be destroyed. ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? But what does the scripture say? ஆவியினாலே நீ சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடு. Destroy the misdeeds of the flesh through the spirit. அப்ப இவர் என்ன சொல்ல வேண்டும்? What he should do, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? what you should do. நான் தேவனுடைய பிள்ளை. I am the child of God. அவர் மனிதத்துவத்தினாலே எது சொன்னாலும் எதுவும் என்னை அசைக்க முடியாது. Whatever man may say, nothing can shake me. எனக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை யாரும் கொள்ளை கொண்டு போக முடியாது. Nobody could steal away the vision that he has for me. நீங்க சொல்ல வேண்டும். You should say. சகோதரன் சொல்ல வேண்டும். Brothers should say. நான் சொல்ல வேண்டும். I should say. அப்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? Then what we would do? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுகின்றோம். We are destroying the misdeeds of the flesh through the spirit. எங்களுக்கு சோம்பல்கள் நோ, நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போவேன். Whatever jealousy or envy we have, we should leave that and say, I'm going to the presence of இல்ல, God. எனக்கு இந்த காசு வேணாம், நான் தேவனுடைய சமூகத்திற்கு போவேன். From work we should say, I don't want this money, but I'm going to the presence of God. நீங்க செய்து பாருங்க. Try and do that. உங்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் குவிந்து கிடக்கும். Your place would be blessed and abundantly. ஆமென். Amen. ஏனென்றால் அதற்கு தானங்களை அழைத்திருக்கிறார். That is why he called us. அதற்கு தானங்களை அழைத்திருக்கிறார். That is why he called அப்ப us. நாங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். Through spirit we need to destroy the misdeeds of the flesh. அதுக்காக நானும் அவரும் சண்டை பிடிப்பது என்பதில்லை. Doesn't mean that me and him should fight. பிரதருக்கு தன்னுடைய ஸ்தானம் தெரிந்திருக்க வேண்டும். Brother should know his position. எனக்கு என்னுடைய ஸ்தானம் தெரிந்திருக்க வேண்டும். I should know my position. அப்பொழுது சபைக்குள்ளே போராட்டங்கள் வராது. Then there won't be any turbulence or temptation, trials within சபைக்குள்ளே the church. எரிச்சல்கள் பொறாமைகள் வராது. There's no jealousy or envy within the church. சபைக்கு ஒருவருக்கு ஊழியம் கொடுத்து இன்னொருவருக்கு ஊழியம் கொடுக்காட்டி எரிச்சல்கள் கோபங்கள் வராது. There will be no jealousy or anger if one is given ministry and the other is not. ஏனென்றால் Because அவன் என்னுடைய சித்தத்தை செய்வான் என்று தேவன் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். Because God has hope over you that you will fulfill his purpose, his நீங்க will. தும்புத்தடி எடுத்து கூட்டினாலும் Even though you sweep using a broom, அந்த கூட்டுதல்லே தேவனுடைய சித்தம் வெளிப்படும். God's will prevail in that the way you sweep. நீங்கள் ஒருவருக்கு போய் ஹலோ எப்படி இருக்கிறீங்க? You go to someone, approach someone, say hello, how are you? நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் என்று கேட்டாலும் தேவனுடைய சித்தம் வெளிப்படும். And even just a mere inquiry how you are will also reveal the will of God. இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is hoping and expecting to fulfill his will through each one of you who are seated here. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். He will fulfill his purpose or will in us. பாருங்க, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Samuel chapter 22 verses 1 and 2. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Samuel chapter 22 verse 1 and 2. David left Gath and escaped to the cave of Adullam. When his brothers and his father's household heard about it, they went down to him there. All those who were in distress or in debt or discontented gathered around him, and he became their commander. About 400 men were with him. நான் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். I will read verse 2. தாவீது ஒரு இடத்துல இருக்கிறான் என்று அவனுடைய பெற்றோர் கேட்டு அந்த இடத்திற்கு போகிறார்கள். Parents heard that David was in a place and they went to visit him or see him. ஒடுக்கப்பட்டவர்கள், All those who were distressed, கடன்பட்டவர்கள், all those who were in debt, முறுமுறுக்கிறவர்கள், those who were discontented, யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். all of them gathered around him. அவன் அவர்களுக்கு தலைவனானான். He became their commander. இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். About 400 men were with him. தேவனுடைய தரிசனம் என்ன? What is God's vision? அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். To fulfill his purpose.
அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். He's the man of my heart. ஆனா தாவீதோடு கூட இருக்கிறார்கள் எல்லாரும் யார்? Who are the people who are with David? ஒடுக்கப்பட்டவர்கள், People who are distressed, கடன்பட்டவர்கள், those who are in debt, முறுமுறுக்கிறவர்கள். and those who are discontented. அங்கால எக்ஸெக்டட் சிந்தித்து பாருங்க. Think of many people who are with him. இவர்கள் தான் தாவீதோடு கூட இருந்தார். These are the people who are with David. அவன் அவர்களுக்கு தலைவனானான். And he became their commander. ஏன் அவன் அவர்களுக்கு தலைவனானான்? Why did he become their commander? இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், Those who are distressed, கடன்பட்டவர்கள், those who are in debt, முறுமுறுக்கிறவர்கள், those who are discontented, வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தாவீது வெளிப்படுத்துவான் என்பதற்காக அவன் அவர்களுக்கு தலைவனானான். and he became their commander so he could reveal the purpose and the blessings of God to these people. சபையிலே யார் இருக்கிறது? Who is in church? இருதயம் நொறுங்குண்டவர்கள், Those hearts are crushed, கடன்பட்டவர்கள், those who are debtors, துன்பப்படுகிறவர்கள், those who are distressed, வேதனைப்படுகிறவர்கள், those who are in discomfort, ஒதுக்கி விடப்பட்டவர்கள், those who have been நோயாளிகள், abandoned, sick people. இப்படிப்பட்டவர்கள் தான் சபையிலே இருக்கிறார்கள். Those kind of people are in church. ஆனால் சபையாராகிய நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம்? But as church people, what do we do today? ஒருவர் வந்து ஒரு பாடை சொல்லுகிற பொழுது, If someone shares their burden ஓ with you, எனக்கும் தெரியும், oh, I know, ஓ அவங்க அப்படித்தான். they are like that. ஒரு ஆள் வயிற்றுக்குத்து என்று சொன்னால், If someone says, I have a stomach pain, ஐயோ உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த வயிற்றுக்குத்து வந்து கேன்சர்லாம் செத்துட்டினா ஒருக்கா கொண்டு போய் காட்டுங்களேன்னு சொல்லுவார். oh, that person had similar fate and that it ended up being cancer and they died, you better go and show your doctor சபையில today. நாங்க அப்படித்தான் செய்கின்றோம். We are doing like that in church. ஆனால் சபையாராகிய நாங்கள் என்னத்திற்கு இந்த சபையிலே வைத்திருக்கிறோம்? But why have we been placed here as church members? நோயில உள்ளவர்கள், Those who are in sickness, கடனாளிகள், for the debtors, ஒடுக்கப்பட்டவர்கள், people who are distressed. இவர்களுக்கு என்னை உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தலைவர்களாய் வைத்திருக்கின்றார். Each one of you has been placed there commanders for a purpose. அப்ப என்ன சொல்ல வேண்டும்? What we should tell them? ஒருவர் வந்து ஒன்றை கதைக்கும் பொழுது, If someone comes, approaches you and shares something, சிஸ்டர் பிரதர் brother, sister, கவலைப்படாதீங்க, do not worry. உங்களை உருவாக்கின தேவன் உங்களை கைவிட மாட்டார். The Lord who created you will never abandon you. உங்களுக்கு கடனா? Are you in debt? வாங்க சிஸ்டர் நானும் நீங்களுமாய் இருந்து ஜெபிப்போம். Come, sister, brother, you and I will pray. வாங்க பிரதர் நானும் நீங்களுமாய் சேர்ந்து ஜெபிப்போம். Come, brother and sister, you and I can pray உங்களுக்கு together. சுகயினமா? Are you sick? வாங்க சிஸ்டர் நான் ஜெபிக்கிறேன். Come, sister, I will pray. வாங்க பிரதர் நான் ஜெபிக்கிறேன். Come, brother, I will pay. ஏனென்றால் என்னுடைய அப்பா சுகம் கொடுக்க வல்லவர். Because my Father is capable of healing. அந்த அப்பா உங்களுக்கும் சுகம் தருவார். And the same Father will heal you too. நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? What are we saying today? வருகிறவர்களையும் வராமல் அடித்து துரத்துகின்றோம். Those who are coming, we are destroying them so they run away from this place. உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறிந்திருந்தும், Although you understand that you have a vision, assurance and children of God, அந்த வார்த்தைகள் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருந்தும், although his word is in you and I, நாங்கள் உலகத்தாரை போல் அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். but we are screaming and shouting and crying like the worldly people. என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட இந்த சபையிலே இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு தலைவர்களாய் வைத்திருக்கின்றார். You and I have been kept as commanders for those who are people who are in need in this church. நான் தன்னும் அந்த ஒரு பாரத்தை சொல்லுகிற பொழுது, Even if I come and share my burden, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? what you should say is, வாங்க சிஸ்டர் ஜெபிப்போம். come sister, let us pray. என்னுடைய அப்பா பெரியவர், My Father is great and mighty. உங்களுடைய அப்பாவும் பெரியவர். Your Father is also great and வாங்க mighty. ஜெபிப்போம். Come, let us pray. 2-3 பேரோ என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். Wherever two or three gather in my name, I will be there. 2 பேர் 3 பேர் ஒரு மனமாய் எதை கேட்கிறார்களோ அதை நான் செய்வேன். 2 or 3 ask in one accord, I will fulfill it. தேவன் செய்ய வல்லவர். Lord is able and mighty to do this. Amen. Amen. முதலாம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, John. முதலாம் சங்கீதம் 3ஆம் வசனம், இரவும் பகலும் என்னுடைய வேதத்திலே தியானமாய் இருந்து, Psalms 1 verse 3, the one who meditates my words day and night நீர்க்காலங்களின் ஓரங்களிலே நடப்பட்டு will be planted in the watered front, தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து, so that they can bear fruit at the right time,
இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். And he'll be a tree that does not wither away. நானும் நீங்களும் யார்? You and I, who are we? இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறவர்கள். You and I are trees that does not wither away. தயவு செய்து கேளுங்கள், நான் முடிக்க போகின்றேன். Please listen carefully, I'm going to finish. நாங்கள் இலையுதிராத மரத்தை போல் இருக்க போகிறவர்கள் இருக்கிறவர்கள். We are people who are like tree that does not wither away. நானும் நீங்களும் இலையுதிராத மரம் என்று சொன்னால், You and I are tree that does not wither. நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்கள் என்று சொன்னால், You and I are people who bear fruit. இங்கே இருக்கிறவர்களும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களா இல்லையா? Then those who are here will also become people who bear fruit or not. கணவனுக்கு மனைவியை தலைவனாய் வைத்திருக்கிறார், மனைவிக்கு கணவனை தலைவனாய் வைத்திருக்கிறார். இந்த 1 சாமுவேலின்படி According to 1 Samuel, he has placed the husband as the commander of the wife and the wife as the commander of the husband. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை தலைவராய் வைத்திருக்கிறார். Each one of you has been placed as a commander in this place. ஏன்? Why? மற்றவர்களை கட்டி எழுப்பும்படியாய். To build and raise other people. அப்ப நீங்க சொல்ல வேண்டும், Then you should say, நான் நீர்க்காலங்களின் ஓலங்களிலே நடப்பட்டு I've been planted in the watered front தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து to bear fruit at the right time, நான் எப்பொழுதும் இலை உதிர மாட்டேன். and I will never ever wither. நீங்கள் உதிர்ந்து போவது இல்லை. You will never go back. நீங்கள் உதிர்ந்து போவது இல்லை. You will never wither away. யார் என்னவும் சொல்லட்டும், Let people say whatever they want to. நீங்கள் உதிர்ந்து போவது இல்லை. You will never be withered away. அது மாத்திரமல்ல, 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, Not only that, Psalms 23 says, உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். all the days of your life, your goodness and mercy will follow you. உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். All the days of your life, goodness and mercy will follow you. என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னார். And if all days of my life, goodness and mercy will follow me, உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னார். and if your life, goodness and mercy will follow you, நீங்கள் இலையுதிர மாட்டீர்கள் என்று சொன்னார். and if you're a tree that does not wither away, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் அல்லவா? and the neighbors who are next to us will also receive the same blessing, won't they? ஏனென்றால் அவருடைய வார்த்தை உங்களிடத்திலே இருக்கிறது. Because his word is with you. தேவனுடைய பெட்டி உங்களிடத்திலே இருக்கிறது. Ark of God is with you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You have been blessed. ஆதலால் Therefore, உங்களுடைய நோக்கத்தை இழந்து போகாதீர்கள். do not lose your purpose. உங்களுடைய நோக்கத்தை இழந்து போகாதீர்கள். Do not lose your purpose. தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காய் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். God has put you in this place for a particular purpose. நான் எனக்கு சித்தமானதை தாவீது செய்வான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். God testified about David saying he will do according to my will. கென்டன் சபையும் பார்த்து சொல்லுகிறார், He looks at Kenton Church and says, எனக்கு சித்தமானதை இந்த சபை செய்யும். this church will fulfill whatever my will is. எனக்கு சித்தமானதை இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்வார். Whatever my will, every one of you here will fulfill it. எனக்கு சித்தமானதை செய்வார்கள். They will do whatever my will is. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you have faith? விசுவாசிக்கிறீங்களா? Do you have faith? நாங்க ஒப்பு கொடுப்போமா? Shall we commit ourselves and ask God? Dear Lord, மற்றவனுக்கு தெரியாத சிலுவையின் மேன்மை என்னவென்று they do not know the uniqueness of the cross. மற்றவங்க கணவனுக்காய் மனைவிக்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டாம். We do not pray for husband, wife or child. உங்களுக்காய் எனக்காய் நான் எனக்காய் ஜெபிக்கிறேன். I'm going to pray for myself and you. நிற்போமா? Shall we all stand up நான் and pray for ஆண்டவர்ட்ட each one of கேட்போமா? us? Shall we ask God? ஆண்டவரே, நான் உத்தரவாதத்தின் பிள்ளை. Lord, I'm the child of assurance. நான் தரிசனத்தின் பிள்ளை. I'm the child of vision. உங்களுடைய தரிசனம் எனக்குள்ளாய் நிறைவேறட்டும். Let your vision be fulfilled in me. நீங்க தாவீதுக்கு சொன்னது போல அந்த தரிசனம் எனக்குள்ளாய் நிறைவேறட்டும். As you told David, let that vision be fulfilled in நான் இந்த me. பந்தியிலே பங்கு கொள்ள போகின்றேன். I'm going to take part in this communion. இந்த பந்தியினூடாக என்னை பலப்படுத்தும். Strengthen me through this communion. நான் இன்று முதல் ஒரு வித்தியாசமானவனாய் என்னை மாற்றும். Change me as a different person from today. நான் இன்று கேட்ட இந்த வார்த்தை என்னை புடமிடட்டும் ஐயா. Let this word that I heard today refine me. நான் இன்று கேட்ட இந்த வார்த்தை என்னை உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற செய்யட்டும் ஐயா. The word that I heard today, let it help me to fulfill your will. மனித சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்க. Help me to listen to the word. ஜெபிப்போமா? Shall we pray? பாருங்க, நான் பிள்ளையா சொல்லி இருக்கிறேன், நீங்க அதுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. Yes.
தேவ சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்கள். Help me to listen to the voice of God. ஆம் கர்த்தாவே, Yes, Father. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க எங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த திருவிருந்துக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க எனக்கு உதவி Help செய்யுங்கள். me to listen to your voice alone, Father. ஐயா, நான் இலையுதிராத மரம் கர்த்தாவே. Lord, I'm a tree that does not wither away. ஐயா, நான் இரவும் பகலும் கனி கொடுக்கிற மரம் கர்த்தாவே. I'm a tree that bears fruit day and night. என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும் கர்த்தாவே. In my life, goodness and mercy will follow me. ஐயா, உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடியால் நான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். Because your ark of word is with me, I will definitely be blessed. ஐயா, நான் உங்களுடைய தரிசனத்தின் பிள்ளை. I'm the child of your vision. ஆமையா, நாங்கள் சபையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம் ஐயா. As a church, we commit ourselves. We will do your will, O Father. அப்பா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அப்பா, கடன்மாளிகளுக்கு, துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதலின் பிள்ளைகளாய் மாறுவோம். And people who are distressed, people who are dead, and people who have been oppressed, Lord, let us be the children of பயன்படுத்தும்படியா comfort. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Use us in the name of Jesus Christ, we ask and pray. ஆமென். அப்படியே நாங்கள் திருவிருந்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். Shall we take part in the communion accordingly? Praise you, Jesus. Thank you, Jesus. அருமையான சகோதரி சகோதரியே, My dear brothers and sisters, ஜெபநிலையோடு நாங்கள் ஆசனத்திலே அமர்வோம். let us be seated in a prayer attitude. கேட்ட சத்தியத்தை ஒரு விசை நாங்கள்